பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமையும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும். பரந்தூர் மக்களுக்கு ஆதரவாக நிற்பேன் என்றும் தாவேக தலைவர் விஜய் திட்டவட்டம். டங்ஸ்டனுக்கு ஒரு நிலைப்பாடு, பரந்தூருக்கு ஒரு நிலைப்பாடா? திமுகவுக்கு தாவேக தலைவர் விஜய் சரமாரி கேள்வி. கேரளாவில் குளிர்பானம் மூலம் காதலனுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்த வழக்கில் கிரீஷ்மாவுக்கு மரண தண்டனை. கேரள நீதிமன்றம் தீர்ப்பு. புதுக்கோட்டையில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்தவர் காட்டிக் கொடுக்கப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கொலையாளிகளை விட்டுவிட்டு மற்றவர்களை கைது செய்து வழக்கை திசை திருப்புவதாக கண்டனம். அதிமுக முன்னாள் கவுன்சிலர் உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதில். காவிரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிக்க மறுப்பு. தமிழ்நாடு அரசின் திட்டத்தை செயல்படுத்த தடை விதிக்க முடியாது என விளக்கம். பாஜக மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது வழக்கு. அவதூறு வழக்கு விசாரணைக்கு தடை விதித்தது உச்ச நீதிமன்றம். MBA MCA படிப்பிற்கான நுழைவுத் தேர்வுக்கு ஜனவரி 24ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. சென்னை காமராஜர் சாலையில் நடந்த குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை. மிடுக்காக அணிவகுத்து சென்ற முப்படை மற்றும் காவல் படையினர். பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்பிய மக்கள். GST சாலையில் போக்குவரத்து நெரிசல். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு. மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் மக்கள் அவதி. தமிழக எல்லை பகுதியில் கனமழை பெய்து வருவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. 1000 கன அடியிலிருந்து 2500 கன அடியாக அதிகரிப்பு. தொடர் வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. சாரல் மழை பெய்து வரும் நிலையில் ஏமாற்றத்துடன் சென்ற சுற்றுலா பயணிகள். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நடந்த இரட்டை கொலையில் 5 பேர் கைது. பட்டாபிராம் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் பணி இடைநீக்கம். நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் கால்நடை மேய்ச்சலுக்கு தடை. தடையை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரிக்கை. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. இந்திய அரசுக்கு எதிராக போராடி வருவதாக பேசிய விவகாரத்தில் அசாம் காவல்துறை அதிரடி. ஈரோடு கிழக்கு தொகுதியில் சூடுபிடிக்கும் பிரச்சாரம். அனுமதியின்றி பரப்புரையில் ஈடுபட்டதாக நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் மீது வழக்கு. அமெரிக்காவின் 47வது அதிபராக இன்று பதவியேற்கிறார் ட்ரம்ப். களை கட்ட தொடங்கிய கொண்டாட்டங்கள். அமெரிக்க அதிபராக பதவியேற்கும் ட்ரம்புக்கு அந்நாட்டின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். துணை அதிபராக JD வான்ஸும் பதவியேற்கிறார். அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்ற பின்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார் ட்ரம்ப். அடுத்த 4 ஆண்டுகளில் புதிய ஆட்சியில் அவர் மேற்கொள்ள உள்ள திட்டங்களை அறிவிப்பார் என எதிர்பார்ப்பு.
உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்ப மேளாவில் பயங்கர தீ விபத்து. 2 சிலிண்டர்கள் வெடித்ததில் 4 கூடாரங்கள் தீக்கிரையாகின. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததை அடுத்து 3 பிணை கைதிகளை விடுவித்த ஹமாஸ் அமைப்பு. 90 பாலஸ்தீனர்களை விடுவித்தது இஸ்ரேல் ராணுவம். கோகோ விளையாட்டில் முதல் உலக கோப்பையில் இந்திய அணிக்கு இரட்டை கோப்பை. நேபாளத்தை வீழ்த்தி இந்திய மகளிர் மற்றும் ஆடவர் அணிகள் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல்.